Hi students, welcome to SIL Science Simplified. இன்னைக்கு வந்து நம்ம NEET 2025 யூஜி எக்ஸாம் பேட்டர்ன் தான் பார்க்க போறோம். ஸோ என்னன்னா 10 பாயிண்ட்ஸ் சொல்லுவேன். அந்த 10 பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா பென் அண்ட் பேப்பர் தான் இந்த தடவை, அதாவது OMR ஷீட்ஸ் கொடுப்பாங்க. ஆஃப்லைன் மோட்ல தான் எக்ஸாமினேஷன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒன்லி செக்ஷன் ஏ தான் இந்த தடவை கம்பல்சரி. எல்லா ஆன்சர்ஸும் நீங்க எழுதணும், அது கம்பல்சரி. 45 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்தும், அதாவது பிசிக்ஸ் 45, கெமிஸ்ட்ரி 45, பயாலஜிலேருந்து 90, அதாவது பாட்னி அண்ட் ஜுவாலஜிலேருந்து சேர்த்து கேட்பாங்க. ஃபிஃப்த் ஒன்று பார்த்தீங்கன்னா செக்ஷன் பிஏ எலிமினேட் பண்ணிட்டாங்க இந்த தடவை. செக்ஷன் பின்றதே கிடையாது. டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 720 மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க. டூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 hours, அதாவது 180 மினிட்ஸில் எழுதுவீங்க. அதாவது 180 MCQs, அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் 180 கொடுப்பாங்க. நீங்கள் 180 எழுதணும், நோ சாய்ஸ். மார்க்கிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் ஆன்சருக்கு 4 மார்க்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு ராங் ஆன்சருக்கு வந்து உங்களுக்கு 1 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. இது ஞாபகம் வச்சுங்க, ஏன்னா நெகட்டிவ் மார்க் இருக்கு. அதனால நீங்க ஆன்சர் எழுதும்போது கேர்ஃபுல்லா மார்க் பண்ணுங்க. ஏன்னா நீங்க தப்பா எழுதுனீங்கன்னா உங்களோட கரெக்ட் ஆன்சர்ஸ்ல இருந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுட்டு கேர்ஃபுல்லா ஆன்சர்ஸை மார்க் பண்ணுங்க. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.